CSI Christ Churchல ஆன்லைன் சண்டே கிளாஸ் நீயும் நானும் பார்க்கலாம். ஆன்லைன் சண்டே கிளாஸ் CSI Christ Churchல ஆன்லைன் சண்டே கிளாஸ் நீயும் நானும் பார்க்கலாம். ஆன்லைன் சண்டே கிளாஸ் பாட்டு பாடி வசனம் கேட்டு ஹாப்பி ஆகலாம். உள்ளத்திலே இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளலாம். இனி ஹாப்பி தான், ஜாலி தான் தம்பி தங்கையே, பரிசுத்தமாக மாறுமே உந்தன் வாழ்க்கையே. இனி ஹாப்பி தான், ஜாலி தான் தம்பி தங்கையே, பரிசுத்தமாக மாறுமே உந்தன் வாழ்க்கையே, உந்தன் வாழ்க்கையே, உந்தன் வாழ்க்கையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். உங்களை இந்த மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம்க்கு நான் வெல்கம் பண்றேன். சரி, நம்ம எப்பவும் எதை செய்ய முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு தானே செய்வோம். வாங்க நம்ம பிரேயர் பண்ணிட்டு ப்ரோக்ராம்குள்ள போலாம். தூரம் சென்று ஆட்டுக்குட்டி தேடி வந்தேனே, உன்னை தேடி வந்தேனே. தூரம் சென்ற ஆட்டுக்குட்டி தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. பாவபார நோய்களையும் சுமந்து விட்டீரே, எனக்காய் சுமந்து விட்டீரே. உள்ளத்தை உமக்கு திறந்தேனே, உள்ளே என்றும் தங்கிடுமே. உள்ளத்தை உமக்கு திறந்தேனே, உள்ளே என்றும் தங்கிடுமே. உன்னத ஆலயமாய் உலகில் வாழ்ந்திடுவேன். உன்னத ஆலயமாய் உலகில் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்பும் பாசமும் இரக்கமும் நிறைந்த எங்க நல்ல இயேசப்பா, அப்பா இந்த மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம் தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ப்ரோக்ராம் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் இருக்க ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ப்ரோக்ராம்ல நாங்க கத்துக்கிற ஒவ்வொன்றையும் நாங்க கேட்கிறவர்களா மாத்திரம் அல்லாம அதன்படி நடக்கவும் நீங்க கிருபை செய்யுங்க. இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஆசீர்வாதமாகவும் மிகுந்த பிரயோஜனமாகவும் அமைய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்களது ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரோட நம்ம மகிமைக்காக நாம் எல்லாரும் கத்துக்கிட்ட பாட்ட உற்சாகமா பாடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதலா தேவன தேடிடு தம்பி தங்கை, முதலா தேவன தேடிடு தம்பி தங்கை, முதலா தேவன தேடிடு தம்பி தங்கை, முதலா தேவன தேடிடு தம்பி தங்கை. மோசே தேடினார், யோசுவா தேடினார், லீடராக மாறிப்போனாரே. தாவீது தேடினார், தானியேல் தேடினார், சூப்பர் ஸ்டாராய் என்றும் உள்ளாரே. மோசே தேடினார்,
யோசுவா தேடினார், லீடராக மாறிப்போனாரே. தாவீது தேடினார், தானியேல் தேடினார், சூப்பர் ஸ்டாரா என்றும் உள்ளாரே. அதுபோலே நீ வாழ்ந்திட வேண்டும் தம்பி தங்கை, ஒரு லீடராகவே வாழ்ந்திட வேண்டும் தம்பி தங்கை. அதுபோலே நீ வாழ்ந்திட வேண்டும் தம்பி தங்கை, ஒரு சூப்பர் ஸ்டாராய் வாழ்ந்திட வேண்டும் தம்பி தங்கை. அதுக்கு முதலா தேவனை தேடிடு தம்பி தங்கை, முதலா தேவனை தேடிடு தம்பி தங்கை, முதலா தேவனை தேடிடு தம்பி தங்கை, முதலா தேவனை தேடிடு தம்பி தங்கை. முதலா நீ தேவனை தேடணுமே, முதலா நீ தேவனை தேடணுமே, முதலா நீ தேவனை தேடணுமே, முதலா நீ தேவனை தேடணுமே. கீழ்ப்படிபவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போகிறவர் கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படிபவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போகிறவர் கீழ்ப்படிவதில்லை. தானியேல், தாவீது, யோசேப்பு, மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினால் உயர்ந்து 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 உன்னத வாழ்வை அடைந்தனரே. லோத்து, யூதாஸ், ஏசார், சவுல் இஷ்டம் போல வாழ்ந்ததினால் தாழ்ந்து தாழ்ந்து தாழ்மை அடைந்து உன்னத வாழ்வை இழந்தனரே. கீழ்ப்படிபவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போகிறவர் கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படிபவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போகிறவர் கீழ்ப்படிவதில்லை. எல்லாரும் சூப்பரா பாட்டு பாடினீங்க. சரி, இப்போ கூட பைபிள்ல இருந்து ஒரு வசனமும் ஒரு வேதாம சம்பவத்தையும் சொல்றதுக்காக அண்ணே வர போறாங்க. எல்லாரும் கவனமா கவனிக்கணும். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மினி கிட்ஸ் டைமை பார்க்குறதுக்கு ஆர்வமாக வந்துட்டீங்க போல. வெரி குட் பிள்ளைங்களா. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் தவறாமல் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஆமாம் குட்டீஸ், நீங்கள் பார்க்குறது மாத்திரம் இல்லை, அதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஓகே குட்டீஸ், இன்றைக்கும் கூட ஒரு அருமையான ஒரு வசனத்தையும் வேதாகம சம்பவத்தையும் சொல்கிறதுக்காகத்தான் அண்ணன் வந்திருக்கிறேன். பைபிள் சம்பவத்தை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை அண்ணன் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுமா? ஓகே, நான் சொல்ல என்னோட சேர்ந்து சொல்கிறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. என்ன பிள்ளைங்களா, நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ இன்னும் ஒரு தடவை அண்ணே சொல்லட்டுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. சூப்பர் குட்டீஸ். இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நாம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாதான் பிசாசை எதிர்க்க முடியும். அப்பதான் அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். பிள்ளைங்களா,
பிசாசு யாருடா தப்பு பண்ணுவா, எப்படா அவனை நம்ம பக்கம் இழுத்துக்கலான்னு சொல்லி அப்படியே கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலான்னு சொல்லி பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறானா குட்டீஸ். அவனிடத்துல நம்ம விழுந்து போகாம இருக்கணும்னு சொன்னா நாம தேவனுக்கு கீழ்ப்படியணும். அப்படி தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னா பிசாசு நம்ம பக்கத்துல வரமாட்டான், ஓடி போயிடுவான். அதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். இப்ப இந்த வசனத்தை இன்னொரு தடவை சொல்லலாமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. குட்டீஸ், வேதாகம சம்பவத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு குட்டீஸ். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க பார்க்கலாம். பிலிப்பி அப்படின்னு ஒரு பட்டணம் குட்டீஸ். அந்த பட்டணத்தின் பேர் என்ன? பிலிப்பி. தம்பி சொல்லுங்க, என்னது? செல்பியா தம்பி? அது இல்லை தம்பி, கேர்ள் சொல்றேன். என்னதுப்பா? ஜிலேபியா? இல்ல பிள்ளைங்களா, பிலிப்பி அப்படின்ற ஒரு பட்டணம் பிள்ளைங்களா. அந்த பட்டணத்துல அந்த நாட்கள்ல பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒவ்வொரு பட்டணத்திலையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த பிலிப்பி அப்படின்ற பட்டணத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா குட்டீஸ், அந்த பட்டணத்துல அசுத்த ஆவி பிடிச்சு அதன் மூலமா குறி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா அந்த ஊர்ல அந்த பட்டணத்துல இருந்தாங்களாம். அந்த அம்மாவை அங்க இருக்கக்கூடிய சில பேர் வேலைக்கு வச்சு அந்த அம்மா சொல்ற குறி சொல்லுவாங்களா இல்லையா மற்ற மக்களுக்கு. அப்படி குறி சொல்லும் போது அவங்களுக்கு காசு கிடைக்குமா இல்லையா, அந்த காசு அந்த அம்மா அந்த எஜமான்ட்ட போய் கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே இப்படி குறி சொல்றதுனால நமக்கு நிறைய காசு வருது, அப்ப இந்த அம்மாவை வச்சே நம்ம அந்த குறி சொல்ற தொழிலை நம்ம தொடர்ந்து செய்யலாம்னு சொல்லி அப்படி லாபம் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த நாட்கள்ல. அந்த பகுதியில தான் பவுல் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது பாருங்க, பவுல் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இந்த அசுத்த ஆவி பிடிச்ச அந்த அம்மா கூடவே போவாங்களாம். போய் பவுல என்ன பண்ணுவாங்களாம், இவர் தான் தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம் குட்டீஸ். அந்த அம்மா கிண்டல் பண்ணல, அந்த அம்மாக்குள்ள இருந்த அந்த பொல்லாத ஆவிதான் அப்படி அவங்கள பேசும்படியா செஞ்சுச்சான் குட்டீஸ். இப்படி ரொம்ப நாள்ல அநேக நாள் பவுல பின்தொடர்ந்து இப்படி அந்த அம்மா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். பவுல் எங்க போனாலும் இந்த அம்மா போயிடுவாங்களாம், இந்த குறி சொல்ற அம்மா போயிடுவாங்களாம். போய் ஜனங்களே இவர் தான் தேவனுடைய மனுஷனா, இவர் சொல்றத எல்லாருமே கேளுங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா ஒரு மாதிரி நக்கலா இந்த அக்கா அதை பேசிட்டு இருந்தாங்களாம். இதை யார் பார்த்துக்கிட்டே இருந்தா? பவுல் கவனிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு சரியா தெரிய வருது, இந்த அம்மா அப்படி பேசல, இந்த அம்மாக்குள்ள இருந்த அசுத்த ஆவிதான் அப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு பவுல் அந்த அம்மாவை பார்க்கிறார். பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு சத்தமா பவுல் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால உனக்கு நான் சொல்றேன், அசுத்த ஆவியே இந்த பெண்மணியை விட்டு நீ கடந்து போ, வெளியில போ அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லிட்டாரா குட்டீஸ். யாரு சொன்னா? பவுல் சொன்னார். பவுல் சொன்ன உடனே இந்த அம்மாக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவி பயங்கர சத்தத்தோட இந்த அம்மாவை விட்டு வெளியில போயிடுச்சு. ஆமா குட்டீஸ், அங்க இருக்கிற எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பவுல் அந்த அசுத்த ஆவிய இயேசுனுடைய நாமத்தினால விரட்டின உடனே அது இவரை விட்டு ஓடி போயிருச்சே, கடந்து போயிருச்சேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அப்படியே மெதுவா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அமைதியா காணப்படுறாங்க குட்டீஸ். ஏன்னா அந்த அம்மா கிட்ட இருந்த அந்த அசுத்தாவி என்ன ஆயிடுச்சு? ஆமா பிள்ளைங்களா, ஓடி போயிடுச்சு. குட்டீஸ்,
நிறைய நேரங்கள்ல நமக்குள்ளேயும் மோசமான காரியம் இருக்கும் பொழுதுதான் பிசாசு அந்த இடத்துல இருப்பான் குட்டீஸ். நம்ம பொய் சொல்றது மூலமா, கெட்ட வார்த்தை பேசுறது மூலமா, அடுத்தவங்க பொருளை திருடுறது மூலமா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது மூலமா தான் நம்மளிடத்துல அப்பப்ப தவறான காரியம் வெளியே வருது. இந்த தவறான காரியத்தை, தவறான சிந்தனைய நமக்கு கொடுக்கிறது யாரு தெரியுமா? பிசாசு. எனக்கு அருமையான பிள்ளைங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உன்னுடைய இருதயத்துக்குள்ள எப்பயும் நீ வச்சுக்கிட்டேன்னா மோசமான காரியம் உனக்குள்ள இருக்காது குட்டீஸ். இந்த இருதயத்துல ஏசப்பா தங்குற இடத்த நீ வச்சிருக்கியா? அந்த இடத்த நீ சுத்தமா வச்சிருக்கியா? கொஞ்சம் யோசித்து பாரு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அசுத்தாவே அந்த அம்மாவை விட்டு போயிருச்சா, உடனே அந்த அம்மாக்கு ரொம்ப அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் கிடைச்சிருச்சு. இது அந்த பகுதியில இருக்கக்கூடிய யூதர்கள் கவனிக்கிறாங்க. என்னடா இது, இந்த அம்மா குறி சொல்றத வச்சுதான் இவ்வளவு நாள் நம்ம அதிகமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆதாயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தோம், நல்ல லாபத்தை சம்பாரிச்சுட்டு இருந்தோம். ஆனா பவுல் இப்படி இந்த அம்மா கிட்ட பொல்லாத ஆவி இருக்குன்னு சொல்லி அந்த அசுத்த ஆவியை விரட்டிட்டாரு. இனிமே இந்த அம்மாவனால குறி சொல்ல முடியுமா? இந்த அம்மாவனால நமக்கு அதிகமான லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு. உடனே என்ன தெரியுமா பண்ணாங்க? வேகமா வந்து இந்த பவுலை பிடிச்சு இழுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பவுலை அவங்க அடிச்சு சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி சிறைச்சாலையில போட்டுட்டாங்க குட்டீஸ். இது நடந்துகிட்டே இருக்குது. அந்த பகுதியில அப்படியே இது பிரபலமாகுது. இந்த மாதிரி ஒரு அசுத்தாவி பிடிச்சிருந்த அம்மாவை பவுல் வந்து என்ன பண்ணாரு? அந்த அசுத்தாவியை விரட்டினாரு. அதனால பவுலுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. அவரை சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா குட்டீஸ்? இல்லைங்களா? இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எபேசு அப்படின்ற அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா ஸ்கேவா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்த ஒரு யூதன் இருந்தான். அந்த யூதன் வந்து என்ன பண்றாங்களா, அவங்களுக்கு கீழே 7 குமாரர்கள் இருந்தாங்களாம் பிள்ளைங்களா. அந்த 7 குமாரர்களும் என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? அந்த பவுல் அப்படின்றவர் வந்து இயேசுவின் நாமத்தினால அசுத்தாவியை விரட்டினார். அதே மாதிரி நாமளும் அந்த இயேசுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அசுத்தாவியை விரட்டணும்னு சொன்னா அதை நம்ம வியாபாரமா மாத்திக்கலாம். யார் யாருக்கெல்லாம் அசுத்தாவி பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் நம்ம இயேசுவின் நாமத்தினால விரட்டும் பொழுது அது அவங்கள விட்டு போயிடும். அதை நம்ம பணமாக மாற்றி நம்ம அதிகமான லாபம் சம்பாதிக்கலான்னு சொல்லி அந்த ஸ்கேவா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதான ஆசாரியன்னு சொன்னேன்ல, அவங்களுடைய அந்த 7 குமாரர்கள் வந்து சிந்திக்கிறாங்களாம். உடனே சிந்திச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாருக்காவது அசுத்தாவி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு மனுஷனுக்கு அசுத்தாவி பிடிச்சிருந்துச்சா குட்டீஸ். அந்த அசுத்தாவி பிடிச்சிருந்த மனுஷன்கிட்ட அந்த ஸ்கேவா அப்படின்றவங்களுடைய 7 குமாரர்கள் போறாங்க. எதுக்காக? அவன்கிட்ட இருந்த அந்த அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விரட்டணும், அதன் மூலமா அதிகமான பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல போறாங்க. போய் அந்த மனுஷனை சுத்தி நிக்கிறாங்க. நின்றுட்டு பவுல் சொன்ன மாதிரியே யோசித்து சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உனக்கு நாங்க சொல்றோம், நீ இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. யாரு சொல்றா? ஆமா குட்டீஸ், அந்த ஸ்கேவாவினுடைய அந்த குமாரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க. உடனே அந்த அசுத்தாவி பிடிச்சிட்டு இருந்த மனுஷன் இவங்களை அப்படியே பார்க்குறான். அப்படின்னு பார்க்குறான். உடனே அவங்க அப்படியே அந்த அசுத்தாவி பிடிச்சிட்டு இருந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால சொல்றோம், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த குமாரர்கள்லாம் சொல்றாங்க. திருப்பி சொல்றாங்க. உடனே அந்த அசுத்தாவி பிடிச்சிருந்த மனுஷன் அப்படியே பார்க்குறான். அப்படின்னு பார்க்குறான். போகவே இல்லை.
அந்த அசுத்தாவி அந்த மனுஷனை விட்டு போகவே இல்லை குட்டீஸ். அந்த ஸ்கேவாவுடைய குமாரர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நடுக்க வந்துருச்சு. என்னடா பவுல் சொன்ன மாதிரி தான் நாமளும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால நீ புறப்பட்டு போன்னு சொன்னோம். ஆனால் இந்த அசுத்தாவி போக மாட்டேங்குத, நம்மளை முறைச்சு பார்க்குத அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். இவங்க யோசித்துட்டு இருக்கிறாங்க. அந்த அசுத்தாவி பிடிச்சிட்டு இருந்த மனுஷன் இவங்களை அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க குட்டீஸ். அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தினால சொல்றான் புறப்பட்டு போ அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி பயந்துகிட்டே சொல்றாங்க குட்டீஸ். ஆனா அந்த அசுத்தாவி போகல. உடனே அந்த அசுத்தாவி பிடிச்சிட்டு இருந்த மனுஷன் எந்திரிக்கிறான். அப்படின்னு எந்திரிச்சிட்டு இந்த ஸ்கேவா அப்படின்ற பிரதான ஆசாரியனுடைய அந்த 7 குமாரர்கள் இருந்தாங்களே அவங்க பக்கம் அப்படியே மெதுவா வர்றான். வந்து பிள்ளைங்களா அவங்கள அப்படியே பிடிச்சு அவங்கள அடி 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 அடின்னு அடிக்கிறான் குட்டீஸ். பயங்கரமா அடிக்கிறான். அவங்களுடைய சட்டையை அப்படியே என்ன பண்ணிட்டான் அந்த அசுத்தாவி பிடிச்சிட்டு இருந்த மனுஷன் அவங்க சட்டையெல்லாம் அப்படியே கிழிச்சிட்டான். கிழிச்சு அவங்க கைகளில் உடம்புல காயங்களை நல்லா ஏற்படுத்தி பயங்கரமா அவங்கள என்ன பண்ணிட்டான் போட்டு சாத்துன்னு சாத்திட்டான் குட்டீஸ். அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புறப்பட்டு போன்னு சொன்னோம், ஆனால் புறப்பட்டு போகல, ஆனால் அந்த அசுத்தாவி நம்மளை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களா, அப்படியே வலியினால துடிக்க ஆரம்பிச்சாங்களா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டை விட்டு அப்படியே குடு 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 அப்படியே தப்புச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்களாம் குட்டீஸ். ஆமா, அந்த எபேசு பட்டணம் ஃபுல்லா இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படியா, பவுல் அந்த குறி சொல்ற அம்மா கிட்ட இருந்த அசுத்தாவிய விரட்டினாரு. அது பயந்து நடுங்கி ஓடி போயிருச்சு. ஆனா இந்த பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள் 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்க இந்த அசுத்தாவிய துரத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த அசுத்தாவி இவங்கள அடிச்சு துரத்தி விட்டுருச்சா. ஐயோ என்னாச்சு இப்படியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த எபேசு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களாம். அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களாம் குட்டீஸ். வேத வசனத்துல அருமையா போடப்பட்டிருக்கு. கர்த்தர் இடத்துல விசுவாசம் உள்ளவர்களானாங்களாம். தேவனுடைய நாமத்தை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களாம். அப்ப தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் குட்டீஸ். குட்டீஸ், அண்ணே இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குமா? பவுல் அதே மாதிரி தானே அந்த குறி சொல்ற அம்மா கிட்ட சொன்னாரு, இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே அந்த அசுத்தாவி புறப்பட்டு போச்சா இல்லையா? பவுல் சொன்ன அதே வார்த்தையை தானே அந்த ஸ்கேவா அப்படின்றவங்களுடைய 7 குமாரர்கள் சொன்னாங்க. ஆனா அந்த அசுத்தாவி புறப்பட்டு போகலையே, ஏன் சொல்லுங்க குட்டீஸ்? அந்த தம்பி யோசிக்கிறான். சொல்லுங்க தம்பி. என்னது தெரியலையா? தம்பி யோசிங்க தம்பி. அந்த தங்கச்சி சொல்றான். சொல்லுங்க. என்ன தங்கச்சி யோசித்துட்டு இருக்கிற? தெரியலையா? சரி அண்ணன் சொல்லட்டுமா? பவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவராய் இருந்தாரா? வசனம் அப்படிதானே சொல்லுச்சு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா குட்டீஸ், நாம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னு சொன்னா பிசாசு நம்ம பக்கத்திலேயே நிக்காது குட்டீஸ். அப்படியே பயங்கரமா ஓடி போயிடும் நம்மளை விட்டுட்டு. ஆமா, கெட்ட எண்ணங்களை கொடுக்கறது தான் பிள்ளைங்களா பிசாசு. அப்ப நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னா அந்த கெட்ட எண்ணம் நமக்கு என்னைக்குமே மனசுல வரவே வராது குட்டீஸ். இதுதான் அந்த ஸ்கேவாவுடைய 7 குமாரர்களுக்கும் பவுலுக்கும் இருந்த ஒரு வேற்றுமை. பவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷனா இருந்தாரு, பிசாசு ஓடி போயிடுச்சு.
ஆனா ஸ்கேவா அப்படின்றவங்களுடைய அந்த 7 குமாரர்கள் வியாபாரத்திற்காக, பணத்திற்காக அந்த இயேசு அப்படின்ற நாமத்தை யூஸ் பண்ணாங்க. ஒன்றும் முடியல. பிசாசு அவங்கள ஓட விட்டுருச்சு. எனக்கு அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தோம்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். நம்மளை விட்டு அவன் ஓடி போயிடுவான். குட்டீஸ், புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேதாகம சம்பவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கூட நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களுக்கு, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? ஜெபம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மினி கிட்ஸ் டைம்லையும் கூட இந்த பைபிள் சம்பவத்தின்படி எங்களோடு நீங்கள் பேசுனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பவுல் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் அந்த பிசாசை துரத்துனாங்க. ஆனால் மற்றவங்களாக துரத்த முடியாமல் போயிடுச்சு. காரணம், பவுல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாருன்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கிட்டாண்டவரே. நாங்களோ எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கலாம். எங்களை விட்டு அவன் ஓடி போயிடுவான்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டாண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். அப்பா அவன் ஓடி போயிடுவான். தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. அப்பா அவன் ஓடி போவானா, எங்க இருப்பான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? அடுத்த உங்களுக்கு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அன்னை கிளம்புறேன். பாய் பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் குட்டீஸ். பைபிள் லெசனை கவனமாக கவனிச்சிங்களா? நான் எப்பயும் போல் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் பைபிள் லெசனை நீங்கள் சரியாக கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையான்றதை நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே, நான் கொஸ்டின் கேட்கட்டுமா? குறி சொல்லும் பெண்ணிடம் இருந்த அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே துரத்தியது யார்? நான் கொஸ்டினை இன்னொரு தடவை கேட்கட்டுமா? குறி சொல்லும் பெண்ணிடம் இருந்த அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே துரத்தியது யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கட்டுமா? ஆப்ஷன் ஏ மோசே, ஆப்ஷன் பி பவுல், ஆப்ஷன் சி யோசுவா. இருங்கப்பா. எப்பயும் போல் நாங்கள் 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் யோசித்து தானே பதில் சொல்லுவீங்க. வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடியாக இருங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பவுல். வாவ், கங்க்ராச்சுலேஷன். நிறைய பிள்ளைங்க இதற்கான சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்களே. பிரில்லியன்ட்ப்பா. நீங்கள் இதிலிருந்து நீங்கள் பைபிள் லெசனை சரியாக கவனிக்கிறீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஓகே குட்டீஸ், இன்னும் உங்களுக்கு நிறையா ப்ரோக்ராம் இருக்குது. நான் அடுத்த ப்ரோக்ராமில் இன்னொரு புது கொஸ்டின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நான் கிளம்புறேன். பாய் பாய். நம்ம பைபிள்ல எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பத்தி வித்தியாசமான முறையில உங்களுக்கு சொல்ல போறோம். எல்லாரும் கவனமா கவனிங்க. ஓகேவா? நான் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேலின் வரலாற்றை எழுதியவன். தாவீதின் பாவங்களை உணர்த்தினேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தாவீதுக்கு கூறினேன். சாலமோன் அரசன் ஆகும்படி அவர் கூட இருந்தேன். நான் யார் என்று தெரியுமா? நான் தான் நாத்தான். நான் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவள். என் கணவர் பெயர் எலிமலேக். என் கணவர் மற்றும் 2 மகன்கள் இறந்துவிட்டனர். என் மருமகளாகிய ரூத் என்னை கவனமாக பாதுகாத்தாள். பஞ்சகாலத்தில் மோவாப் தேசத்தில் குடியிருந்தேன். நான் யார் என்று தெரியுமா?
நான் தான் நகோமி. நான் யுரோவ பட்டணத்தில் சேர்ந்தவன். நான் ஒரு வாலிபன். பவுலின் பிரசங்கத்தை கேட்டு தூங்கிவிட்டேன். 3ஆம் மாடியிலிருந்து தவறி உளுந்து மடித்து போனேன். பவுல் என்னை உயிரோடு எழுப்பினார். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் தான் ஐத்திக்கு. நான் ஒரு யூதாவின் ராஜா. எனது தகப்பனின் பெயர் ஆகாஸ். எனது தாயின் பெயர் அபி. நான் தேவனின் பெயரில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தேன். எனது மரணத்தை தள்ளி போட தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தேன். நான் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? நான் தான் எசேக்கியா. நான் தாவீதின் சகோதரி, நாபாலின் மனைவி. நான் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தேன். என் கணவருக்காக தாவீதிடம் மன்றாடி விண்ணப்பம் செய்தேன். எனக்கு கீலேயாப் என்று ஒரு குமாரன் ஒருவன் இருந்தான். நான் யார் என்று தெரியுமா? நான் தான் அபியாயில். ஓகே, உங்களை பார்க்க ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்க. ஹாய் குட்டீஸ். நான் தான் வாட்டர் பேசுகிறேன், அதாவது தண்ணி பேசுகிறேன் பிள்ளைங்களா. நல்லா இருக்கீங்களா? நானும் ஆண்டவருடைய கிருபையில் நல்லா இருக்கிறேன். நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தோம், எங்கள் வாழ்க்கையை அவருக்கு எப்படி அர்ப்பணித்தோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். புதிய ஏற்பாட்டு பகுதியில் யோவான் அப்படின்ற ஒரு சுவிசேஷம் இருக்குது. அந்த சுவிசேஷத்தில் எங்களை பற்றியதான சம்பவம் போடப்பட்டிருக்கு. கானாவூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு பிள்ளைங்களா. அந்த கல்யாணத்துக்கு இயேசு, அவருடைய தாய், சீசர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ கல்யாணம்னா பெரிய விருந்து நடக்குமா இல்லையா? அப்படி அந்த கல்யாண வீட்டில் நடந்த விருந்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. ஆமாம் பிள்ளைங்களா, அந்த நாட்களில் அந்த திராட்சை ரசத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு விசேஷமான ஒரு பங்கு உண்டு. எல்லா விருந்துலேயும் அது கண்டிப்பாக இருக்கும். அந்த கல்யாணத்துலேயும் திராட்சை ரசம் இருந்துச்சு. ஆனால் திராட்சை ரசம் போதுமான அளவுக்கு இல்லை, தீர்ந்து போயிடுச்சு. உடனே இயேசுவினுடைய தாய் வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இயேசு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. உடனே இயேசுவினுடைய தாய் வேலைக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இயேசு அந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு, அந்த நாட்களில் யூதர்களுடைய காலத்தில் கற்சாடிகள்னு சொல்லுவாங்க. அதில் 6 கற்சாடிகள் இருந்தது. அதில் இயேசு கிறிஸ்து எங்களை நிரப்ப சொன்னார். எங்களை அப்படின்ன உடனே அந்த தம்பி பார்க்குறான். ஆமாம் தம்பி, அந்த கற்சாடியில் தண்ணீர் நிரப்ப சொன்னார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே அந்த வேலைக்காரர்கள் ஏசப்பா சொன்ன மாதிரியே அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்பி வைக்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து அதை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்ததுக்கப்புறம் அதை எடுத்து, அதாவது கற்சாடிக்குள்ளே நாங்கள் தானே இருந்தோம், தண்ணீர் அதை எடுத்து அந்த விருந்துக்கு இன்சார்ஜாக இருப்பாங்கள்ல, பந்தி விசாரிப்புக்காரன், அவன்கிட்ட போய் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அவன் அதை வாங்கி அதை எல்லாருக்கும் என்ன பண்ணுறான்னா கொடுக்குறான். கொடுக்கும்போது அதை பார்த்தா அந்த சாடியில் இருக்கக்கூடிய தண்ணீர், அதாவது எங்களை எடுத்து குடித்து பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளவு அருமையாக, அவ்வளவு ருசியாக நாங்கள் இருந்தோம். அந்த தங்கச்சி யோசிக்கிறாங்க, தண்ணி எப்படி இந்த அளவுக்கு சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தானே தங்கச்சி யோசிக்கிறேன்.
அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? அந்த கற்சாடியில் ஊற்றப்பட்டது தண்ணீர் தான். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அதை தந்ததுனால தண்ணீர் திராட்சரசமாக, ருசியுள்ள திராட்சரசமாக அது மாறி போயிடுச்சு. ஆமாம் குட்டீஸ், அன்னைக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். நாங்கள் அந்த நாட்களில் எங்களை ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணித்தோம். அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம் குட்டீஸ். அப்படி கீழ்ப்படிஞ்சனால தான் அந்த கல்யாண வீட்டில் எல்லாரும் ருசியுள்ள திராட்சரசத்தை நல்லா சாப்பிட்டாங்க. ஆமாம் பிள்ளைங்களா, எங்களுடைய தன்மையை அப்படியே ஆண்டவர் மாற்றி போட்டார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி போட்டார். முன்னாடி அவங்க சாப்பிட்ட திராட்சரசத்தை காட்டிலும் ஆசீர்வதித்து ஆண்டவர் எங்களை கொடுத்தார்ல, அந்த திராட்சரசம்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குட்டீஸ். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான குட்டி தம்பி தங்கச்சி அந்த கல்யாண வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க தானே? ஆமாம் குட்டீஸ், ஏசப்பா தன்னுடைய ஊழிய பாதையில் முதல் அற்புதத்தை அந்த கலிலேயா நாட்டில் இருக்கிற கானா ஊரில் தான் பிள்ளைங்களா பண்ணார். எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆமாம் குட்டீஸ், எங்களை அந்த அற்புதத்துக்கு பயன்படுத்தினார். அதுக்கு நாங்கள் எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தோம் குட்டீஸ். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்களா? அப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும் குட்டீஸ். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை செய்வார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அன்னைக்கு அந்த காலத்தில் தண்ணீர், அதாவது எங்களை திராட்சரசமாக ஆண்டவர் மாற்றினார். அநேகருக்கு பிரயோஜனமாக எங்களை உருவாக்குனார். அதுக்கு நாங்கள் அர்ப்பணித்தோம். நீங்களும் அர்ப்பணிங்க. நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ்? நீங்கள் நல்ல பிள்ளைங்க, புரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கப்பா. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்கப்பா. சரி, இந்த வாட்டர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் கிளம்ப போகிறேன் குட்டீஸ். பாய் பாய். உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நீங்களும் ஏசப்பா கீழ் படிஞ்சிருக்கணும். சரி, போன மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம்ல சொல்லி தந்த வசனத்தை நிறைய பேர் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. நாம் அதை பார்ப்போமா? குட்டீஸ், பைபிளில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆமாம் குட்டீஸ், யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவ அன்னைக்கு காட்டி கொடுத்தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆகான் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எரிகோ பட்டணத்தில் சில பொருட்கள் எல்லாம் திருடிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு கல்லெறிஞ்சே கொன்றுவாங்களாம் குட்டீஸ். இப்படி பணத்தின் மேலே, பொருளின் மேலே ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவங்க பைபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு நல்ல வேலை இருக்கும், அதே நேரம் அவங்களுக்கு சம்பளமும் அதிகமாக கையில் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சரியாக வேலை இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்க கையில் நிறைய பணம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் குட்டீஸ், பணம் மட்டும்தான் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள இந்த உலகத்தில் மதிப்பாங்க. பணம் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள இந்த உலகத்தில் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது தவறானது குட்டீஸ். இப்போ பாருங்களேன், அண்ணன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மூலமாக நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், சில நேரங்களில் நம்ம கையில் பணம் இருக்கிறதே இல்லை, அப்படிதானே? ஆனால் சில நேரங்களில் நம்ம கையில் பணம் இருக்கு. ஆமாம், சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான பணம் நம்ம கையில் இருக்கிறதில்ல குட்டீஸ். ஆனால் சில நேரங்களில்
நம்ம எதிர்பார்க்குற பணம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனால் இந்த பணத்தை நம்ம செலவழிக்க ஒரு நேரத்தில் பணம் நமக்கு இல்லாமல் போயிடும். அப்படிதானே? அப்புறம் நம்ம திருப்பி சம்பாதிப்போம், நம்ம கைக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அப்போ பணம் ஒரு சில நேரத்தில் இருக்கும், ஒரு சில நேரத்தில் இருக்காது. ஆனால் நமக்கு எப்பவுமே நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம வாழ்க்கையில் காசு முக்கியம் இல்லை பிள்ளைங்களா, இயேசு தான் முக்கியம். அப்போ காசு தேவையில்லையானே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். நான் அப்படி சொல்லலை. இந்த அன்னை போட்டிருக்கல ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு காசு வேணும். உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் உங்கள் மம்மி டேடி கட்டியிருப்பாங்களா, அதுக்கு காசு வேணும். யூனிஃபார்ம்லாம் நீங்கள் வாங்கணுமா இல்லையா, அதுக்கு காசு வேணும். ஆனால் காசு மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இல்லை குட்டீஸ். நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது காசு இல்லை, இயேசு தான். அப்போ பாருங்க, சில நேரத்தில் நம்மகிட்ட காசு இருக்கும், சில நேரத்தில் நம்மகிட்ட காசு இருக்காது. அப்படி தானே? ஆமாம். சில நேரங்களில் நமக்கு விரும்புகிற மாதிரியான காசு நமக்கு ஆண்டவர் கொடுப்பாங்க. சில நேரங்களில் கூட நமக்கு காசு இல்லாமல் கூட போயிடலாம். அப்படி தானே? ஆனால் காசு நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம கூட இயேசு இருக்கிறார் பிள்ளைங்களா, அதுதான் முக்கியம். ஒரு சின்ன ட்ரிக்கு மூலமாக உங்களுக்கு நான் சொல்லணும்னா இல்லையா, அப்போ சில நேரத்தில் காசு இருக்கும், காசு இருக்காது. ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் குட்டீஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பணம் இருக்காமல் இருக்கலாம், பணம் நிறைய இருக்கலாம். ஆனால் இது நிலையானது இல்லை, இயேசு தான் நிலையானவர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், பாய். என்ன பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நானும் ஆண்டவருடைய கிருபையில நல்லா இருக்கிறேன் குட்டீஸ். ஓகே, ஆன்லைன் கிளாஸ்லாம் ஒழுங்கா அட்டன் பண்றீங்களா? என்னது பண்ண மாட்டீங்களா? உங்க பேரண்ட்ஸ் பின்னாடி இருந்து கத்துறாங்கன்னு நினைக்கிறேன். குட்டீஸ், நீங்க ஆன்லைன் கிளாஸ தவறாம அட்டன் பண்ணணும். மிஸ் கொடுக்குற ஹோம்வொர்க்க ஒழுங்கா செய்யணும். கூடிய சீக்கிரத்துல இந்த மோசமான சூழ்நிலை மாறிடும். நம்ம ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணலாம். ஓகே, இந்த குரங்கு குமார வர சொல்லி இருந்தேன், ரொம்ப நேரமாச்சு, இன்னும் அவனை காணமே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் செல்போன் என்னோட இருப்பதா. ராஜா, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் ராஜா. சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொல்லுவ? லேட்டு வந்தா குட் ஆஃப்டர்நூன் இல்ல குட் ஈவினிங் சொல்லணுமா ராஜா? சரி இருக்கட்டும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் வர சொல்லியிருந்தேன். என்ன ராஜா, என்ன முக்கியமான விஷயம்? நீங்க பதவி விலகி அந்த பதவி எனக்கு தர போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உங்க அப்பா காலையில எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. எங்க அப்பாவுக்கு இதே வேலை. காலையில எடுத்துருச்சோம்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் பாக்குறது. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தாரா? காப்பி கொடுத்தீங்களா, டீ கொடுத்தீங்களா? உங்க அப்பா எதுக்கு தெரியுமா வந்தாரு? உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போக வந்தாரு. அப்பா எந்த அப்பா பிள்ளைய பத்தி பெருமையா பேசுவாங்க, கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க. என்ன சொன்னாங்க ராஜா? இங்க பாரு குரங்கு குமார், நீ ஆன்லைன் கிளாஸ சரியாவே அட்டன் பண்றது இல்லையா? என்னது? டீச்சர்ஸ் கொடுக்கிற ஹோம்வொர்க் எல்லாம் ஒழுங்கா பண்றதே இல்லையா? ராஜா, என்ன ராஜா சொல்றீங்க? இந்த பாருங்க, என் கையில என்ன இருக்கு? என்ன குரங்கு குமார், புது மொபைல் போன் வாங்கி இருக்கிற? ஆமா, பாருங்க, இத கையிலேயே வச்சிருக்க. இது என்னை விட்டு விலகுவதும் இல்லை, இது என்னை கைவிடுவதும் இல்லை. ஓ, அப்ப பைபிள் வசனத்தை உனக்கு ஏத்த போல மாத்திக்கிட்ட? இல்ல ராஜா, இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? Jesus never fails. ஆமா. இந்த பக்கம் பாருங்க, சிலுவை போட்டிருக்கு. ஆமா. அப்புறம் என் கிருபையினால் உனக்கு இறங்க வேணும் வசனம் ஒட்டி வச்சிருக்கேன். ஆமா. இந்த வசனத்தோட தான் இருக்கேன் எப்பயுமே. பைபிள் அப்ப பார்த்து வசனம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவதுப்பா, ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு அதுல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. ஆமா. ஆனா நீ ஃபெயில் ஆயிட்டியப்பா. ஜீசஸ் பாஸ் ஆயிட்டாரு, நீ ஃபெயில் ஆயிட்டிய.
ராஜா ஆ, ராஜா எதுக்கு அழுகுற? ராஜா இப்ப நான் என்ன சொல்லி விட்டேன்னு நீ அழுகுறப்ப? ராஜா நான் என்ன? ஏன் பயிலான தெரியுமா? ஏன்? இந்த ஆன்லைன்ல நடத்துறது சரியாவே புரிய மாட்டேங்குது ராஜா. நீங்க சீக்கிரமாவே ஆஃப்லைன்ல நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ராஜா. அத நாங்க ஏற்பாடு பண்றோம். ஒழுங்கா நீ கிளாஸ் அட்டன் பண்றியா? ராஜா நீங்க வேணா நீங்க பாருங்க, எப்பயுமே செல்போனை கையில வச்சிருக்கேன், கிளாஸ் அட்டன் பண்ணாம எப்படி இருப்பேன்? ஆமா, அன்னைக்கு நீ செல்போனை கையில வச்சுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருக்கிற. என்ன ராஜா இப்படி சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம ஈசாக்கு நீ செல்போன் வச்சிருக்கிற அந்த பக்கம் பறந்து போகும்போது உன்னை பார்த்திருக்கிறான். அதுல நீ வீடியோ கேம் விளையாண்டு இருக்கிற. ராஜா என்ன ராஜா இப்ப பாருங்க, நேற்று நைட்டு கூட அந்த ஃப்ரீ ஃபயர் எக்ஸாம் எழுதித்தானே வந்திருக்கேன். ஃப்ரீ ஃபயர்ன்றது எக்ஸாமா? இல்ல இல்ல சோசியல் சயின்ஸ். ஆமா சோசியல் சயின்ஸ். இப்பவே வாயில இருந்து நீ வளர்றன்றத நல்லா கண்டுபிடிச்சுட்டேன். அப்ப மொபைல் போனை வாங்கிக்கிட்டு நீ ஒழுங்கா படிக்காம அதுல கேம் விளையாண்டுட்டு இருக்கிற. ராஜா 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 புதுசா வாங்கும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் அப்படி இப்படி பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிடும் ராஜா. ஒரு வாட்டி என்ன மன்னிச்சுங்க ராஜா. இங்க பாரு குரங்கு குமார், நீ இதெல்லாம் செய்யறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவரை நீ தேடாம இந்த மொபைல் போனை ஓடி தேடி போய் எடுக்கிறதுனாலதான் உனக்கு தேவையான ஞானமும் அறிவும் இல்ல. ராஜா அதுக்கு என்ன பண்றது? என்னைக்குமே பைபிள்ல ஒரு அலாரம் அடிக்க மாட்டேங்குது, செல்போன்ல அடிக்குது, அதான் எடுக்கிறேன். குரங்கு குமார், நீ அலாரம் அடிச்ச உடனே போனை எடுக்கிற, ஆனா ஆண்டவரை ஃபர்ஸ்ட் தேடணும்ன்றது உனக்கு தெரியலையாப்பா? ராஜா ராஜா மனிதங்க இனிமே நான் ஒழுங்கா ஆண்டவரை தேடுவேன். ஆண்டவரை தேடியா? சரி, இந்த ஒரு தடவை பாவமேன்னு உன்னை விடுறேன். சரி சரி ராஜா. சரியா? இனிமே காலையில எந்திரிச்சு ஆண்டவரை நீ தேடு. மொபைல் போனை தேவைக்கு யூஸ் பண்ணுப்பா. சரி ராஜா. ஓகேவா? ஐயோ கிளாஸுக்கு வந்து பாருங்க, லிங்க் வந்துருச்சு. நான் போறேன், கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறேன். சரி சரி சரி, போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வா. இந்த காலத்து பிள்ளைங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி ஒரு டிசிப்ளின்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள போதுன்னு ஆயிருது. என்ன பிள்ளைங்களா, நீங்களும் அம்மா அப்பா சொல்றதுக்கு முன்னாடியே படிப்பீங்களா, இல்ல அவங்க உங்களை திட்டினதுக்கு அப்புறம் எடுத்து படிப்பீங்களா? அந்த தம்பி சொல்றான், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு. ஓ நல்லதுக்கு தானே தம்பி மம்மி டாடி சொல்லுவாங்க. சரி, நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். பாய். ஐயோ அப்பா, ஐயோ காட்டு விலங்குகளே, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அண்ணே, அண்ணே, ஏன் இப்படி டென்ஷனா கத்திட்டு இருக்கீங்க? நாய் கடிச்சிருச்சா? நாய் நகமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியும்? கஜா புயல் ஒரு புயல் வந்துட்டு இருக்கா. கஜா புயலா? ஆமா, அது ரொம்ப மோசமான புயலா. சரி, அதனால ராஜா என்ன சொல்லிருக்காருன்னா, எல்லாரும் நம்ம பக்கத்து காட்டுக்கு போயிடலாம். சரி, சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாம் சர்ச்சில் மொத்தமா கூடி நில்லுங்கன்னு சொல்லிட்டாரு. பக்கத்து காட்டுக்கா? ஆமா, பக்கத்து காட்டுல பார்க் இருக்குமா? என்னது பார்க்கா? ஆமா, உயிர் போக போகுதுன்றாங்க, உனக்கு பார்க் வேற வேணுமா? இல்ல, நான் டெய்லி ஈவினிங் 5 o'clock நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற பார்க்ல ஊஞ்சல் விளையாடுவேன். அங்க ஊஞ்சல் இருக்கா? அப்படியா? நாகமான் ஊஞ்சல் விளையாடிட்டு அப்படியே புயல் வந்து அப்புறம் மேல தூக்கிட்டு போய் அது விளையாண்டு போயிடும். அப்புறம் நீ ஜாலியா இருக்கலாம். சரியா? இல்ல கரடி என்ன, சரி ஊஞ்சல் இல்லன்னா பரவாயில்ல, பக்கத்து காட்டுல ஸ்நாக்ஸ் இருக்குமா? அது எல்லா ஸ்நாக்ஸும் இருக்கு. பெரிய பெரிய மலைப்பாம்புல இருந்து அப்புறம் நாகப்பாம்புல இருந்து நல்ல பாம்புல இருந்து எல்லா ஸ்னேக்கும் உண்டு. ஸ்னேக் இல்ல, ஸ்நாக்ஸ் இருக்கா? அந்த லேஸ் கிடைக்குமா? லேஸ் அதெல்லாம் பக்கத்து காட்டுலயும் கிடைக்கும், ராஜாவும் எடுத்துட்டு வருவாரு. ஆனா உயிர் படைக்கிறதுக்கு ஓடி போகணும். ரொம்ப பயங்கரமான புயல் வருமா? ஐயோ, நாசாவில இருந்து சொல்லிட்டாங்களா, இஸ்ரோல இருந்து சொல்லிட்டாங்களா, அப்புறம் இஸ்ரேல இருந்து சொல்லிட்டாங்களா, கண்டிப்பா இந்த புயல் நம்ம காட்டை அழிச்சு போற அளவுக்கு வந்துருமா. புயல் அடிக்குமா? ஆமா ஆமா ஆமா. அப்ப நமக்கு வலிக்குமா? என்னது? புயல் அடிச்சா நமக்கு வலிக்குமா? உங்க வீடு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மரம் எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அப்படியே உடைச்சு விட்டு போயிடுமா. ஐயோ, அதனால முக்கியமான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துரு. அண்ணே கரடி என்ன, எனக்கு ஒரு சின்ன ஸ்கவுட். ஸ்கவுட்டா? டவுட். அத சொல்லு, என்ன ஸ்கவுட் எழுதி புயல் வந்து தள்ளி விட்டுருன்னு சொன்னீங்கல்ல, அப்ப யானை யாபேஸ் அண்ணனை
புயல் தள்ளி விடுமா? ஆமா, அது பக்கத்துல நீ நின்னு வச்சுக்க, ஆ. யாபை சுகமா விழுந்தா என்ன ஆகும்? நான் தேங்காய் சட்னி ஆயிருவேன். அதுக்காக தான் சொல்றேன், தேவையான பொருளை, முக்கியமான பொருளை மாத்திரம் எடுத்துக்கிட்டு முக்கியமான பொருள் சாயங்காலம் 5 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துரு. ஆ, சரியா? சரி. டூத் பிரஷ் இதெல்லாம் கிடைக்குமாங்க? பேஸ்ட் எல்லாம்? அதெல்லாம் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா பக்கத்துல அக்கத்துல இருக்கிற மத்த விலங்குகள்கிட்ட சொல்லிடு. மத்தவங்க சொல்லவா? ஆமாமா சொல்லணும், இல்லன்னா எல்லாரும் ஆபத்துல மாட்டிக்குவாங்கல்ல. அப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குரங்கு குமாரி கிட்ட நான் போய் இதை உடனே சொல்லிடுறேன். சரி சரி, நானும் போய் எல்லாரும் சொல்றேன். எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? 5 மணிக்கு சர்ச்சில் இருக்கணும். சர்ச்சில் நான் எடுத்துக்கிறேன் திங்ஸ். உடனே போய் போர்வை எடுக்கணும். இதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த ஆபத்து. எப்ப மயில் மல்லிகா இல்லப்பா? குரங்கு குமார், என்னப்பா அப்படி போன் அடிச்சுங்க? குரங்கு குமார் போன்ல சொன்னேன்ல, ஆமா ஆமா 5 மணிக்கு எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு, முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜா நம்மள சர்ச்சுக்கு வர சொல்லி இருக்கிறாரு. போன்ல சொன்னா இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட்டேன். இப்ப நம்ம ஐயோ டைம் ஆயிடுச்சு. ஆமா, சீக்கிரமா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்ம வேகமா போலாம். எல்லாம் எடுத்துக்கிட்டே இல்லையா? ஆமா, அங்க செலவு பண்றதுக்கு தேவையான அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்துக்க. ஏடிஎம்ல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ போக வேண்டியதான் நம்ம. ஆமா, சரி வா நம்ம போலாம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் தேவையானதா எடுத்துட்டப்பா. பைபிள் எடுத்துக்கிட்டியாப்பா? பைபிள் நீ வச்சிருப்பல, படிச்சுக்கோ. சரி வாங்க போலாம். ஆமா, சீக்கிரமா சீக்கிரமா போலாம். என்ன என்னாச்சு? ஐயோ, நான் முக்கியமான மறந்துட்டேன்பா. என்னப்பா, பிரஷ் மறந்துட்டியா? அங்க போய் பல்ல வலிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அதாவது செல்போனை சார்ஜ்ல போட்டு அதை எடுக்க மறந்துட்டேன். செல்போன் அங்க ராஜா வந்து லேண்ட்லைன் வச்சிருப்பாருப்பா. எப்பா என்னப்பா, நான் பையன் வந்து எல்லாம் அழிஞ்சு போகும்போது செல்போன் போயிடுச்சுன்னா நான் என்னப்பா பண்றது? அந்த செல்போன் வேணா வேற செல்போன் வாங்கிக்கலாம். நேரமாச்சு, வா போலாம். உனக்கு புரியாது பாரு, அது என்னென்ன ஆப் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கேன் தெரியுமா? நல்ல கேம் விளையாடுற ஆப் ஏத்தி வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம அந்த காட்டுல போறேன், போர் அடிச்சு போவோம். பாரு, எனக்கு வீடு போனாலும் பரவாயில்ல, காசு போனாலும் பரவாயில்ல, ட்ரெஸ் போனாலும் பரவாயில்ல, செல்போன் மாத்திரம் போக கூடாதுப்பா. செல்போன் ஒரு 2000 3000 இருக்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஐயா, அது எனக்கு ரொம்ப முக்கியமானது. நாங்க நீ போயிட்டு பின்னாடி வந்துடுறேன். அப்புறமேட்டு செல்போன் எடுத்துக்கலாம். ஐயோ, செல்போன் எடுக்கிறதுலாம் கவனமா இருக்கானே தவிர உயிரை பத்தி அவன் கவலையே பட மாட்டானே. பிள்ளைங்களா, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி, என் உயிர் முக்கியம், நான் கிளம்புறேன். அன்பான காட்டு விலங்குகளே, நம்ம ஆண்டவருடைய ஆலோசனையும் தட்டாம, அரசாங்கத்துடைய ஆலோசனையும் தட்டாம, நம்ம கவனமா சீக்கிரமா ஓடி வந்ததுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிர் படைச்சிருக்கிறோம். ஆனா பாருங்க, காலையில தான் டிவியில நம்ம காட்டோட படம்லாம் எடுத்து போட்டான். ஐயா, சுத்தமாவே ஒண்ணும் இல்லை. அப்படியே காடே அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. நல்ல வேளை நம்ம எல்லா விலங்குகளும் உயிர் படைச்சவங்க, அதுவே பெருசு இல்ல. என்னப்பா என்ன தாங்கமானே, உன் வீடு மாத்திரம் இல்ல, என் அரண்மனையும் அழிஞ்சுதான் போச்சு. நம்ம திரும்ப கட்டிக்குவோம், கவலைப்படாதப்பா. அது இல்ல ராஜா. அட, உன்ன பணம் காசு உன் ட்ரெஸ் இதெல்லாம் பயன்ல படிச்சுன்னு வருத்தப்படுறான், அப்படிதானே? அது இல்ல ராஜா, நம்ம எல்லாருக்கும் தான் ஆண்டவர் இருக்கிறார்ல. நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, ஆண்டவர் இருக்கான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கலாமா? அதுக்கு அழுகல ராஜா. வேற எதுக்கு பாடுற? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் குரங்கு குமார காப்பாற்ற முடியல ராஜா. குரங்கு குமார் வரலையா? எப்பா என்ன வரலையா ராஜா? நீங்க 5 மணிக்கு திங்ஸ் எல்லாம், முக்கியமான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, எல்லாம் வந்தீங்க, டக்குனு எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டல. ஆமா, நான் குரங்கு குமார கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, அவன் வர்றேன்னு சொல்லிட்டு என் கூட வந்துட்டு செல்போனை எடுத்துட்டு நான் முக்கியமானதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டேன். என் சொல்ற பேச்ச கேட்கல. அதுக்கப்புறம் நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன். இப்ப டிவியில பார்த்தா குரங்கு குமார் அந்த புயல் வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் கரை ஓரமா கிடக்குற ராஜா. இந்த காட்சியை நான் பார்க்கலையப்பா. ஐயோ, எவ்வளவா வாட்டி அவனுக்கு சொன்னேன், ஏண்டா செல்போன்லாம் முக்கியம் இல்லை, வாழ்க்கை தாண்டா முக்கியம். ஆனா அவன் கேட்கவே இல்லை. அவன் ராஜா,
நான் சந்தோஷமா இந்த மீட்டிங் ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா இது துக்க நிவர்த்தி கூட்டம் ஆகி போச்சு. ராஜா, குரங்கு குமார் எப்ப செல்போன் வாங்கினானோ எங்க கிட்ட முன்ன மாதிரி சரியா பேசுறதே இல்ல, ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றது இல்ல, சண்டே கிளாஸ் அட்டன் பண்றது இல்ல, வீட்டுல அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டான். நைட்டு கூட 2 மணி 3 மணி வரைக்கும் வீடியோ கேமா விளையாண்டு அவனுடைய வாழ்க்கையவே அழிச்சு புட்டே. ராஜா, பாருங்க விலங்குகளை பாருங்க, பிள்ளைகளை நல்லா பாருங்க. பாருங்க, இந்த செல்போனை பயன்படுத்தி வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டான். இதே 5 மணிக்கு சரியா ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க, அவனுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். பிள்ளைகளா, தேவன் தான் நமக்கு அடைக்கவும் வரணும், ஆபத்து காலத்துல அனுபவமான துணை. ஆமா, இந்த செல்போன்லாம் நம்மள பாதுகாக்காது. ஆமா ராஜா, ஒழுங்கா பைபிள படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ராஜா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தான் தேடணும், இந்த உலகத்துல உள்ளதெல்லாம் தேடினா அது நிரந்தரமானது இல்லைன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே ராஜா. ஆமாப்பா, அப்படி தேடுனா மத்ததெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி மத்திய சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவரை தேடினா உயிர் பிழைக்கலாம், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம எதிர்காலத்துல பரலோக ராஜ்யத்திலேயும் சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் ராஜா, கடைசி நிமிஷம் வரைக்கும் செல்போன் தான் முக்கியம், அதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஓடி அந்த புயல்ல மாட்டி இப்படி உயிர் போயிருச்சே ராஜா. இனிமே என்ன செய்யட்டும், நீங்களாவது எச்சரிக்கையா இருங்க. இத பார்த்துட்டு இருக்க பிள்ளைகளை நீங்களும் எச்சரிக்கையா இருங்க. ஆமா, கண்டிப்பா உங்க வாழ்க்கை இழந்துடாதீங்க. சொன்ன மாதிரி நாகமான் சொன்ன மாதிரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்ப எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல அறிவு, ஞானம், நல்ல எதிர்காலம், நல்ல வேலை எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆமா பிள்ளைங்களா, நீங்க ஆண்டவரை அதிகமா தேடுங்க, செல்போனை தேவையான நேரத்துக்கு மட்டும் தேடுங்க, அது போதும். சரி நாகமான், இனி நம்ம தாமதிக்க வேணாம். சரி ராஜா, நம்ம காட்டு நிலைமை கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க ராஜா, நம்ம போய் அந்த குரங்கு குமார அடக்கம் பண்ணுவோம், போலாம். ஆமா ராஜா, வாங்க போலாம். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல துக்கமா இருக்க வச்சு விட்டாரு. ஆமா ராஜா, மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. மனுஷர்க்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. எல்லாரும் சூப்பரா வசனம் சொல்லியிருந்தாங்களே, அந்த மாதிரி நீங்களும் மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம்ல வரணும்னு ஆசையா இருக்கா? அப்போ இந்த மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம்ல சொல்லித்தர வசனத்தை எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. நாம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் முடிச்சிருவோமா? இந்த மேலே பசமுள்ள ஏசப்பா, இந்த மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம் பார்க்க கிருபை செஞ்சதுக்கு நன்றி. இந்த மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம் பார்க்க என்ன மாதிரி குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ், அக்கா, அண்ணன், அங்கிள், ஆண்டி, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாகவும் மிகுந்த பிரயோஜனமாகவும் அமைய உதவித்தாங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் இந்த மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம்ல நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். சரி, இன்னும் நிறைய ப்ரோக்ராம்களோட அடுத்த மினி கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களது மினி கிட்ஸ் டைம் டீம். பாய்.